ஹாய்ங்க. இது பொங்கல் அப்ப எடுத்த வீடியோவோட கிளிப்பிங்ஸ் தான். போஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்க பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு முன்னாடி வந்த ஃப்ரைடே வந்து ஊருக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஈவினிங் ஒரு 6:00 போல வீட்ல விளக்குலாம் போட்டுட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 7:15க்கு ட்ரெயின் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். நாங்க வந்து ஒரு 6:40 போல எக்மோர் ரீச் ஆயிட்டோம். பொங்கல்ன்றதுனால பார்த்தீங்கன்னா, கூட்டம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப அதிகமாவே இருந்தது. நாங்க வந்து செகண்ட் ஏசில டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து பர்த் கன்ஃபார்ம் ஆகாம இருந்துச்சு. ஆர்ஏசில தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் வரைக்கும் சிட்டிங்லயே தாங்க போச்சு. சாப்பிடுற வரைக்குமே கூட. அண்ட் ஆஃப்டர் இது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பர்த் வந்து புக் ஆயிடுச்சு. வந்து நிம்மதியா படுத்து தூங்கியாச்சுங்க. காலையில பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி வந்து சீக்கிரமாவே எந்திரிச்சுட்டாரு. எந்திரிச்சது மட்டும் இல்லாம, எப்போ ஊர் வரும் அப்படின்ற மாரி பார்த்துட்டே இருந்தாரு. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ஊர் ராமநாதபுரம். நாங்க ஒரு 6:30 போலலாம் ரீச் ஆயிட்டோம் மார்னிங். ஸோ நம்ம வந்து சென்னையிலருந்து நம்ம ஊருக்கு, அதாவது நம்ம சொந்த ஊருங்களுக்கெல்லாம் போம்போது பார்த்தீங்கன்னா, மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம சென்னையில வந்து அந்த ரொட்டீன்லயே இருப்போம். அது 2, 3 நாளைக்கு மாறும்போது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நாங்க டவுன் பஸ் ஸ்டாண்ட் தான் போயிட்டுருக்கோம். அங்கருந்து ஒரு 45 மினிட்ஸ் டிராவல் பண்ணா எங்க ஏரியாவுக்கு வந்துடலாம். இதுதான் வந்து எங்களுடைய சின்ன கோவில். ஸோ கோவிலுக்கு ஆப்போசிட்லயே வந்து வீடு. போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க மாமியார் வந்து இப்படிதான் சாணி தெளிச்சு கோலம் போட்டிருந்தாங்க. வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. இதுதான் வந்து எங்களுடைய வீடு. ஃபைனலா வந்து நாங்க ரீச் ஆயிட்டோம். அ ஸோ வந்ததுமே வந்து நம்ம குட்டி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பத்தா எங்க அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருந்தாரு. ஆ இ நான் வீட்டுக்கு, அதாவது ஊர்ல இருக்க எங்களுடைய வீட்டுக்கு போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, பண்ற நெறைய விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து இந்த சுத்தி சுத்தி பார்க்கறது வீடு. எப்படி செடிலாம் நல்லா இருக்கா? வச்ச செடிலாம் இருக்கா? அப்படின்ற மாரி பார்ப்பேன். அண்ட் மாடிக்குமே வந்து பார்ப்பேன். ஊர் எப்படி இருக்கு? யாரும் புதுசா வீடு கட்டியிருக்காங்களா? எதுவும் சேஞ்சஸ் இருக்கா? அப்படின்ற மாரி பார்ப்பேன். எங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி இப்படிதாங்க இருக்கும். நெறையா வந்து காலி இடங்கள் அண்ட் பனை மரங்கள் வந்து அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து அதிகமா இருந்துச்சு. இப்ப வந்து நெறையா அழிஞ்சுட்டே வருது. அந்த பிளாட் மாரி போட்டு சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாமியார் அவங்களுக்கு ஏத்த மாரி சின்னதா வந்து ஒரு பூஜை ரூம் வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து ட்ரெயின்லேருந்து இறங்குனதுமே வந்து எங்க மாமியார் கிட்ட எனக்கு டீ, காஃபிலாம் வேணாம். கோல்டு அதிகமா இருக்கு. தேங்காய் மஞ்சள் அரைச்சு வைங்க அப்படின்ற மாரி கேட்டிருந்தேன். அத தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, தேங்காய், சுக்கு, மிளகு, மஞ்சள் இது எல்லாமே வச்சு அம்மில அரைப்பாங்கங்க. அரைச்சு அத லைட்டா ஹீட் பண்ணி குடுப்பாங்க. அந்த சூட்டோட நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து நெஞ்சு சளிக்கு அண்ட் மூச்சு பிடிப்புக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். உடம்புக்குமே நல்லது. ஸோ அது எல்லாமே இது பண்ணிட்டு நாங்க பார்த்தீங்கன்னா, இது அ அந்த ராமநாதபுரத்துல இருக்க மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு தாங்க. ஸோ இவ்ளோ திங்ஸும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு கொஞ்சம் தான். என்னுடைய நாத்தனார் அவங்களுக்கு வந்து புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. இது வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பொங்கல்ன்றனால, தாய் வீட்லருந்து, அம்மா வீட்லருந்து நாங்க சீர் கொண்டு போய் குடுக்கணும். அதுக்காக தான் தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அ வாங்கிட்டு ஈவ்னிங் வந்து ஒரு 4:00 போலலாம் அவங்க வீட்டுக்கு போய் குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இதுதான் அவங்க இருக்க ஏரியா. இப்படிதான் நெறையா தென்னை மரங்கள், பனை மரங்கள் இருக்கும். அந்த சைட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது சவுத் சைட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்படிதாங்க சீர் குடுப்பாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு, அவங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவையோ, அது எல்லாமே வாங்கி குடுப்பாங்க. பொங்கல் வைக்கிறக்கு அந்த பாத்திரம், அண்டு மளிகை சாமான், காய்கறிகள், அரிசி, அப்புறம் வந்து மெயினா வந்து அந்த ட்ரெஸ்ஸஸு, இந்த பனங்கிழங்கு வந்து மெயினா இருக்கும். பனங்கிழங்கு, வாழைத்தாரு, கரும்பு கட்டு இது எல்லாமே குடுப்பாங்கங்க. நாங்களுமே எல்லாமே வாங்கி குடுத்துட்டு, அங்கருந்து கெளம்பிட்டோம். என்னுடைய நாத்தனார் இங்க இல்ல. அவங்க வெளியூர்ல இருக்காங்க. அவங்களுடைய மாமனார், மாமியார் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட குடுத்துட்டு நாங்க கெளம்பிட்டோம். அவங்க இருக்க இடம் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க, பகல்ல பார்க்கும்போது. இது வந்து நைட்டுன்றனால அவ்ளோ கிளாரிட்டியா இல்ல. அ அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா, நாங்க தூத்துக்குடி கெளம்பி போயிட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில ஏரல்ல சேர்ம சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான கோவில் இருக்கு. அங்க நாங்க ரெகுலராவே போவோம். எங்களுக்கு வந்து சில வேண்டுதல்கள்லாம் இருக்கு. அது எல்லாமே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நாங்க கிளம்பி போற மாரி ஆயிடுச்சு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டைம் சுத்தமா இல்ல. வந்து கிளம்பியாச்சு.
என்னுடைய நாத்தனார், அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படியே. ஸோ இது பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடிக்கே ஃபேமஸான தாமிரபரணி ஆறுங்க. அங்க வந்து மீன் பிடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. மீன், அந்த நண்டு அது எல்லாமே பிடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. தூத்துக்குடி வந்து ரொம்ப மோசமா இருந்ததுங்க. அந்த ஃப்ளட்டுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு நெறைய டேமேஜ். ஸோ இது எல்லாமே விளையாண்டுட்டு, சாமியுமே கும்பிட்டுட்டு நாங்க கெளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் பொங்கல் அப்போ ஊர்ல எடுத்த வீடியோஸு, அண்ட் ஊர்லேருந்து கெளம்பும்போது எடுத்தது இது எல்லாமே போஸ்ட்